அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி.என். ஜானகி அம்மா அவருடைய நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு அழைப்பதில் கடம்பூர் ராஜு அவர்கள் வீட்டில் கொடுத்திருந்தாங்க. நான் வீடியோ மூலமாக அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வி.என். ஜானகி அம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்து நடித்த முதல் படம் மதுநாட்டு இளவரசி. ஐ திங்க் 1940s எண்ட்ல அது படம் விஷயங்கள்ல வந்தது. அந்த டயத்துல வி.என். ஜானகி அம்மா அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம், முன்னணி நட்சத்திரம். எம்ஜிஆர் அவர்கள் அது ரெண்டாவது படம், மூணாவது படம். அப்பதான் ஒரு ஹீரோ ஆர்டிஸ்ட் வர்றாரு. அப்போவே அது எம்ஜிஆர் சாரை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு மாமனிதர், அதனால ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை, உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார். கடைசி வரைக்கும் அவரை அவ்வளோ சந்தோஷமா பாதுகாப்பா அவரை பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், இந்த ராமபுரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் வீட்டில் சாப்பாடு எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் சர்வ சாதாரணமா சாப்பிடுவாங்க. அப்படியே சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனாலும் சாப்பாடு விஷயம் இருக்கும். அது வி.என். ஜானகி அம்மா அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். காய்கறி வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பரிமாறிலிருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே சொல்லியிருப்பாரு உலகத்துல. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவா அவர் இருந்தவர். அண்ட் இப்போ ஏடிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸோட வீடு ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம், அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாண மண்டபம். அது கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படித்தவர். எப்பவுமே பொது வேலைகள் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவரு தோட்டம், வீடு, எம்ஜிஆர் பார்த்துக்கிறது, அந்த சமையல், அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா என்டிடி ஏதோ இதில் எம்ஜிஆர் சார் உண்ணாவிரதம் இருக்கும்போது அந்த குழு வந்திருந்தாரு. கடைசி நேரத்தில் சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க. நீங்கள் அவ்வளோதான். நான் அவர் ஒரு 3 தடவை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் லிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லா இருக்கும், நீ ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் பாப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே சரி பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணது, நான் சொல்றேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே வரும்போது ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க. அப்போதான் நான் முதல்ல நான் பார்த்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க. 2வது தடவை ஜானகி அம்மா அவர்கள் சிஎம் இருக்கும்போது கூட்டத்தில் ஆரம்பி ஒரு விழா நடத்துறாங்க. அதுல நானும் மேடையில இருந்து அவரை பத்தி நான் பேசினேன். அது 2வது தடவை. 3வது தடவை அவருக்கு தத்துப்பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு வீடு மந்திரத்துல ஒரு பெரிய காம்பவுண்ட், பெரிய 2 வீடு இருந்தது. அங்கே ஒரு வீட்டுல அவர் இருந்தாங்க, இன்னொரு வீட்டுல ஷூட்டிங் விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் விலகி இருந்த நேரம் ஜானகி அம்மா அவர்கள் அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என் ஷூட்டில் தெரிஞ்ச பிறகு நீங்க ஃப்ரீயா இருந்தா அவரை கூப்பிட்டு மீட் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த செய்தி வந்த உடனே நான் அவர் போய் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருந்தாங்க. அவசியமா இருக்கும்போது பார்த்தது ரொம்ப ஒரு இதா இருந்தாரு. பார்த்து காப்பி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு மேலே சொல்லுங்க நம்ம பண்ண பஸ் அங்கேருந்து நல்லா சாப்பிட்டோம். அவங்க கையாலே காஃபி போட்டு எனக்கு கொடுத்தாரு. பெரிய விஷயம் படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவேந்திரா படம் பார்த்த பிறகு அவரு எம்ஜிஆர் அவர்கள் சரியா ஒரு 15-20 நிமிஷம் அந்த உங்களை பத்தி, அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா, இவ்வளவு அமைதியா, இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படியே ரொம்ப பாராட்டினாரு. அப்படியே அவர் படத்துல நிறைய சிகரெட் சாப்பிட்டு அதெல்லாம் பண்றாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இளைஞர், அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் அந்த பழக்கத்துக்கு இதாகிறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டைத்தில் அவருக்கு சொல்றேன் அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது என்னால மறக்கவே முடியாது. குடியரசு மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதுல ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை ஒரு கைதியா இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது அரசியலுக்கு ஒரு சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம்
நாளைய மறுபடியும் ஒரு தேர்தல் லிஸ்டிங் வரும்போது 2 அணியா அது பிரிஞ்சு அது ரெட்டையில மடக்கப்பட்டு அது கம்ப்ளீட்லி ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில அது மடக்கி வேற வேற சின்னத்துல நின்று அந்த படுத்தோல்வை சிந்திச்சாங்க. எப்பவுமே இத சரிகளை நான் பள்ளியில் அரசியல் நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனை கேட்டா நாம அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை எடுக்கும்போது அந்த முடிவினால உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கும் சந்தோஷ திருப்தியா யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவால உனக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் கம்ப்ளீட்லி யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க இந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு, அந்த ஒரு தான் அதை அவர் ஸ்தாபிச்ச அந்த பெரிய அந்த கழகத்தை முன்னு கொண்டு வர்றதுக்கு அது இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ண சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வழியை வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் ஒதுக்கிட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு குணம், ஒரு இது. ஸோ அதனால் அவருக்கு இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள்.